என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்ப்பது எத்தனை சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 107:37 வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக ஆசீர்வாதம் இது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவரை நோக்கி தேடணும். We have to seek God. கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற பயபக்தி உள்ள வாழ்க்கையை கடைபிடிக்கணும். இதுதான் ரகசியம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனையை கூட்டாரின்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுகிறீர்கள், அவரை விசுவாசத்தோடு நாடி தேடுகிறீர்கள், உபவாசம் பண்ணி தேடுகிறீர்கள், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்கிறீர்கள். சற்று உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சங்கீதம் 107 1 31 32 இவைகளை என்ன சொல்லுகின்றன? கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம், அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதித்து போற்றுவார்களாக. வேதத்தில் பாருங்கள், தேவனுடைய மனுஷர்கள் விசேஷமாக தாவீது பாருங்கள், சங்கீதம் முழுவதும் துதிக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளோ புகழ்ந்து ஒன்றொன்னா சொல்லி 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 நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டி காத்துக்கொள்வார். இப்படி அவன் தாவீது ஆண்டவரை போற்றி போற்றி துதிக்கிறான். அதனால் ஆண்டவர் அவன் மேல் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் துதிப்பது முக்கியமானது. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 107:41 என்ன வாசிக்கிறோம்? எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம். ஒரே ஒரு மனுஷன் பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஆபிரகாம் 99 வயது வரைக்கும் குழந்தை பெறும் வழியே இல்லை. அவனுடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு ஷி cannot conceive, அவர்களுக்கு அர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை. ஆனாலும் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை என்ன நடந்தது பாருங்கள். 100வது வயதில் அருமையான ஒரு குழந்தையை பெற்றான். புது ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாகிய மத்தேயு புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 முதல் 17 வரைக்கும் வாசித்தீர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை சந்ததி, தெய்வ பக்தி உள்ள சந்ததி. ஒரு மனுஷன் இல்லாத 100 வயதில் குழந்தைய அது வரைக்கும் எப்படி ஏமாற்றம், இந்த மனைவிக்கு ஏமாற்றம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையின் மூலமாக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்ததி. அதே போல் ஆண்டவர் உங்களுக்கும் வர்த்திக்க பண்ண முடியும். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், இதில் ஒன்றுமில்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஆசை இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இருக்கிறவர்களாக மாற்றுவார். எப்பொழுது? அவரை தேடும் பொழுது. ஆபிரகாம் தேவனை தேடினான், உறுதியாய் பற்றி கொண்டான். அதை போல நீங்களும் தேடுங்க பிரியமானவர்களே. அப்பொழுது பாருங்கள், ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட முதல்ல 2 குழந்தை இழந்து போனேன். அவ்வளவுதான். எல்லாரும் சொன்னாங்க, இனிமேல் எங்கே உனக்கு பிறக்க போகுது. எங்கள் ஊராரெல்லாம் என்னை பலரும் கேலி செய்தார்கள். ஜபான்னு ஓடுறீங்களே, என்ன ஆச்சு? ஆனால் நாங்களோ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டோம். எங்களுக்கு அருமையான ஒரு பாலகனை கொடுத்தார், அருமையான மகளை கொடுத்தார். மே 21 என் மகள் இறந்த தினம். ஆனாலும் ஆண்டவரை நான் பற்றி கொண்டதுனால எனக்கு அநேக பிள்ளைகள் அம்மா 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 என்று கூப்பிட எவ்வளோ ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய இல்லாமைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தரை பற்றி கொள்வோமா? அவரை நோக்கி கண்ணீரோடு வேண்டுதல் செய்வோமா? வாருங்கள், என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் அல்லது சுகம் இல்லாமல் வியாதியோட, கேன்சர் வியாதியில் எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியர்கள் கூட கதிகலங்கி போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அப்படி பயங்கரமான பல வேதனைகள் இந்த உலகத்தில் பிசாசானவன் இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று இருள் வந்து சூழ்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உடைய கரத்தை நீட்டி அத்தகைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணின தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளை மட்டுமல்ல, வேலை, ஆசீர்வாதம், சுகம் எல்லாம் கொடுத்து நிறைவானவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.